வண்ணத்தமிழ் சினிமா இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். நான் ஒளிப்பதிவாளர் முத்ரா. திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற படம் காந்தாரா 2. காந்தாரா 1 எல்லாரும் பார்த்துருப்போம். வேர்ல்டு வைடாக மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படம். ஒரு பழங்குடியின மன்னரை பற்றின ஒரு கதை அது. அதில் வழக்கம் போல் இருக்கக்கூடிய ஹீரோயிசம், துரோகம், காதல் அத்தனை இருந்தது. அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் அதெல்லாம் சொன்னாங்க. ரொம்ப நல்ல படமாக, பிரமாதமான ஒரு படமாக. ரிஷப் ஷெட்டிக்கு கிட்டத்தட்ட அந்த படத்தில் தேசிய விருதை வாங்கி கொடுக்குற அளவில் அந்த படம் சிறந்த படமாக அமைஞ்சது. தேசிய விருது மட்டும் இல்லை, கமர்ஷியலாகவும் ரொம்ப வயபிளான ஒரு படமாக கருதப்பட்டது. இப்போ இன்றைக்கி காந்தாரா 2. இப்போ என்னென்னா, இன்றைக்கி இருக்க அந்த கமர்ஷியல் வேர்ல்டில் 1, 2, 3 அப்படிங்கிற ஒரு வெற்றி பெற்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்கிறது அப்படிங்கிறது ஒரு கலாச்சாரமாக இருக்குது. இப்போ அதே மாதிரி விமர்சக நோக்கில் பார்த்தோம்னா 2 அப்படிங்கிறப்போ 1ஓட கம்பேர் பண்ண வேண்டிய கட்டாயமும் இங்கே இருக்குது. 1 படத்தில் இருந்த விறுவிறுப்பு இந்த படத்தில் இருந்ததா? 1 படத்தில் இருந்த அந்த ஸ்க்ரீன் பிளே, அந்த ரொம்ப திருப்திகரமான ஒரு உணர்வு நமக்கு இந்த படத்தை பார்த்தபோது வந்ததா? இதில் நடித்த நடிகர்களுக்கு தேசிய விருது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மற்றபடி தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் எப்படி பணியாற்றியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வண்ணத்தமிழ் சினிமா இந்த யூடியூப் சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கம் தரக்கூடிய ஒன்றா இருக்கும். விமர்சனத்துக்குள்ளே போவோம்.